இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஆண்டி, எங்க இருக்கீங்க? என் ரூம்ல தான் இருக்கேன் நந்தினி. சொல்லு. என்ன ஆண்டி, ஏன் இப்படி டல்லா பேசுறீங்க? நம்ம நினைச்சபடி எதுவும் நடக்கலன்னதும் அப்செட் ஆயிட்டீங்களா? விடுங்க ஆண்டி, இது என்ன நம்மளுக்கு முதல் தடவையா? இதுக்கு முன்னாடி பல தடவை நாம கைக்கு கிடைச்ச வெற்றியை பறி கொடுத்துட்டோம்ல. இதுக்கெல்லாம் மனசு தளர விடக்கூடாது ஆண்டி. அடுத்த தடவை பாத்துக்கலாம். தோல்வி எனக்கு புதுசுல நந்தினி, அதுக்காக நான் கவலைப்படல. ஆனா நேத்து என் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி ஆடிட்டு இருந்த அகிலா இன்னைக்கு அப்படியே படம் எடுத்து என்னையே கொத்திட்டா பாரு. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அங்க நடந்ததை முழுசா என்னால பார்க்க முடியல ஆண்டி. வீடியோ கால் வேற கட் ஆயிடுச்சு. ஆமா, அங்க என்னதான் நடந்தது? அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தைக்கும் அவர் கொடுத்த சீட்ல எழுதியிருந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் கூட சிங்கே ஆகல நந்தினி. அதெல்லாம் நான் லைன்ல பாத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சரி, அதுதான் ஒன்னும் இல்லாம போச்சே. நேத்து அகிலா எனக்காக முட்டு கொடுத்து ஆதிக்கிட்ட முட்டிக்கிட்டாளே, அத கொஞ்சம் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அந்த சமையல்காரிய பத்தி லைட்டா போட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். அகிலாவுக்கு எம்பி ஆனதும் அரசியல்வாதி புத்தி வந்துருச்சு போல இருக்கு. 12 மணி நேரத்துக்குள்ள இப்படி கட்சி மாறிட்டாங்க. ஆமா நந்தினி, அதான் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. கவலைப்படாதீங்க ஆண்டி, அந்த அகிலாவை நம்பி நாம இல்ல. அந்த ஜோசியர் எழுதின பேப்பர் யார்கிட்ட இருக்கு? அகிலா கிட்டதான் இருந்தது. ஏன் கேக்குற? எனக்கு என்னமோ அந்த பேப்பர்ல ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு என் உள் மனசு சொல்லுது ஆண்டி. அதனாலதான் கேட்டேன். எதுக்கும் நீங்க அதை கொஞ்சம் சரியா டீல் பண்ணுங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். ஆ சரி நந்தினி. அத்தை ஏதோ பலமான யோசனையில இருக்காங்க போல இருக்கே. என்னவா இருக்கும்? நாம எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு அத்தை கிட்டே கேட்டுருவோம். ஏண்டி இருமை மூஞ்சிய கொண்டு வந்து இவ்வளவு கிட்ட வச்சிருக்க? ஏண்டி ரூமுக்குள்ள வரியே கதவு தட்டிட்டு வர மாட்டியா? சாப்பிட்டுட்டு இருந்த அத்தை, அதான் குரல் கொடுக்க முடியல. ஏண்டி எப்ப பார்த்தாலும் எதையாவது தின்னுகிட்டே இருக்க? கொஞ்சம் ரெஸ்ட் குடுறீ அந்த கிரைண்டருக்கு. அத விடுங்க அத்தை. ஆமா, நீங்க ஏதோ பலமான யோசனையில இருந்தீங்க. எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்க அத்தை? அகிலா சொன்ன ஜோசியரை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஜோசியர் பேப்பர்ல எழுதி கொடுத்த விஷயம் எதுவும் நடக்கலங்கிற போது அவர் பொய்யான ஜோசியருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு ஆண்டி. அவர் பத்தி யோசிக்க என்ன இருக்கு? அதானே மித்ராக்கா சொல்றது கரெக்ட் தானே அத்தை? அந்த பேப்பர்ல எழுதியிருந்த விஷயம் அந்த ஜோசியர் எழுதினது தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மித்ரா. என்ன ஆண்டி சொல்றீங்க? உங்களுக்கே இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? ஜோசியர் அந்த பேப்பரை அகிலா கிட்ட கொடுத்து 8:30 மணிக்கு மேல பிரிச்சு பாருன்னு சொல்லிருக்காருன்னா 8:30 மணிக்குள்ள ஏதோ நடக்க போகுதுன்னு அதுல ஏதோ எழுதிருக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா 8:30 மணிக்கு அகிலா மேல லேம்ப் விழ பார்த்து அதுல இருந்து தப்பிச்ச சம்பவம் தான் நடந்திருக்கு. அது எப்படி ஜோசியர் பேப்பர்ல எழுதியிருக்க முடியும்? சரியான ஜோசியரா இருந்தா அவர் அப்படியே கணிச்சு அதைத்தான் எழுதியிருப்பாரு. இந்த ஜோசியரும் அதைத்தான் எழுதியிருக்கணும். அதனாலதான் அகிலா கிட்ட 8:30 மணிக்கு அப்புறம் நீ அந்த பேப்பரை பிரிச்சு பாரு, என் வாக்குப்பளிதம் என்னன்னு தெரிஞ்சுப்பேன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த பேப்பர்ல எழுதலையா அத்தை? வியாபாரத்துல நஷ்டம் தானே எழுதி இருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், அந்த பேப்பர்ல எழுதியிருந்த விஷயம் அந்த ஜோசியர் எழுதினதே இல்ல. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஒரு ராத்திரி முழுக்க ஜோசியர் எழுதி கொடுத்த அந்த துண்டு சீட்டு அகிலா ஹேண்ட்பேக்ல அவ ரூம்லயே இருந்திருக்கு. கண்டிப்பா ஜோசியர் சொன்ன வார்த்தைய அகிலா மீறி இருக்க மாட்டா. ஆனா அந்த புள்ள பூச்சி புருஷோத்தம் இருக்கானே, அவன் சும்மா இருந்திருக்க மாட்டான். அந்த பேப்பர்
பேப்பர்ல என்ன எழுதிருக்குங்கிற ஆர்வத்துல அதை எடுத்து பிரிச்சு பார்த்திருப்பான். எதையாவது சாதகமா மாத்தி எழுதி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான் ஆண்டி. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதி பார்வதி ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால இந்த புருஷோத்தமன் எது வேணாலும் செய்யலாம். அப்போ அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருந்ததுன்னு எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரே வழி, அகிலா போய் பார்த்த ஜோசியரை நாமளும் போய் பார்க்கணும். அந்த ஜோசியர் யாரு, எங்க இருக்காருங்கிற விவரத்தை அகிலாண்டீஸ்வரி தான் சொல்லிருக்காங்களே ஆண்டி. நாம போய் அந்த ஜோசியரை பார்த்து உண்மை என்னங்கறத தெரிஞ்சுப்போம். கண்டிப்பா மித்ரா, நாம ஜோசியரை போய் பார்க்கறோம், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். என்ன மாமா சொல்றீங்க? ஜோசியர் எழுதின பேப்பரை என் மாமனார் தான் மாத்தி வச்சாரா? ஆமாம் பார்வதி, அப்பா நல்லா யோசிச்சுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. அப்பா பேப்பர் இப்படி மாத்தி வச்சதுக்கு காரணம் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன காரணம் சொன்னாரு? என் மருமகளை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலன்னு சொன்னாரு. அப்பா ஒன்று மருமகளை ஏத்துக்கிட்ட மாதிரி அம்மா ஒன்று மருமகளை ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. லைஃப் சந்தோஷமா இருக்கும். அம்மா என்ன மருமகளா ஏத்துக்க போற பொண்ணான நாள் என் வாழ்க்கையில எப்ப வரும்? வருமா மாமா? அந்த நாள் கூடி சீக்கிரம் வரும். ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? எப்பவும் பாசிட்டிவா நினை, அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். நான் இப்படி பேசுறதுக்காக என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா. நம்ம 2 பேர் ஜாதகத்தை பார்த்து ஜோசியர் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னதுக்காக அம்மா எவ்வளவு ஆத்திரப்பட்டாங்க. ஜோசியர் கொடுத்த கெடு முடியற வரைக்கும் பால் கூட சாப்பிடாம பட்னி கிடந்தாங்களே, அவங்க எப்படி என்ன மருமகளா ஏத்துப்பாங்க? அம்மாக்காக நீ பட்னி இருக்கன்னு தெரிஞ்சதும் உன்னை பார்க்கறதுக்கு உன்னை தேடி அவுட் ஹவுஸ்க்கு வரலையா? உன்கிட்ட அன்பா நடந்துக்கலையா? அது என் மாமனார் ஜோசியர் எழுதி கொடுத்த பேப்பரை மாத்தி வச்சதால நடந்தது. ஒருவேளை அவர் அந்த பேப்பரை மாத்தி வைக்காம இருந்திருந்தா அம்மா என் பக்கத்துல வந்து என்கிட்ட அப்படி நடந்திருப்பாங்களா? இப்பதானே சொன்ன பாசிட்டிவா நினை, அப்பதான் நல்லது நடக்கும். ஏன் இப்படி நெகட்டிவா திங்க் பண்ற? இரவும் பகலும் சேர்ந்ததுதான் நாள், இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அது மாதிரி உறவும் பிரிவும் சேர்ந்ததுதான் காதல் மாமா. என்னாச்சு உனக்கு? ஏன் என்னென்னமோ பேசுற? மத்தவங்க காதலை பத்திலாம் எனக்கு தெரியாது. நம்ம காதல பிரிவுக்கு இடமே கிடையாது.